இது சதயம் நட்சத்திரத்தோட குணாதிசயங்கள், ரகசியங்கள் பத்தின ஒரு சின்ன பார்வை. சதயம் நட்சத்திரக்காரங்களோட இயல்பு, அவங்க பலம், அப்புறம் வாழ்க்கை பாதை எப்படி இருக்குன்னு சட்டுன்னு பார்க்கலாம். சரிங்களா? முதல்ல பாத்தீங்கன்னா இவங்களோட அடிப்படை இயல்பு. இது கும்பராசி, ராகுவோட ஆதிக்கத்துல இருக்கு. அதிபதி யம தர்மராஜன். அதனால என்ன ஆகும்னா கொஞ்சம் பிடிவாதமா இருப்பாங்க. சில சமயம் நீங்க பாத்தீங்கன்னா விடாப்பிடியா விவாதம் பண்ணுவாங்க. ஆனா நியாயத்துக்காகனா ரொம்ப உறுதியா நிப்பாங்க. தன்னிச்சையா முடிவெடுப்பாங்க. சனி பகவான், ராகு ரெண்டு பேருமே இவங்கள ஆள்றாங்க. அடுத்து இவங்களோட பலம் என்னன்னு பாப்போமா? மன உறுதி. அடேங்கப்பா, பயங்கரமா இருக்கும். ஒரு விஷயத்த கையில எடுத்துட்டாங்களா முழுசா அதுல இறங்கிடுவாங்க. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சாதிச்சு காட்டுவாங்க. மத்தவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிற நல்ல மனசு இருக்கு பாருங்க, அது இயல்பாவே இருக்கும். தலைமை பண்பும் நல்ல கற்பனை திறனும் கூட உண்டு. இதனால ஆராய்ச்சி, டெக்னாலஜி அந்த மாதிரி ஃபீல்ட்ல இவங்க கலக்கலாம். சரி, கடைசியா இவங்களோட வாழ்க்கை பாதை அது எப்படி அமையும்? சர்வீஸ் பண்றது, பயணம் சம்பந்தமான தொழில்கள், அப்புறம் வெளிநாட்டு தொடர்புகள், ட்ரஸ்ட் நடத்துறது, இதுல எல்லாம் நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. ராகுவோட ஆதிக்கம் இருக்குல்ல, அதனால ட்ரேடிங், கிரிப்டோன்னு கொஞ்சம் ஹட்கே, அதாவது வித்தியாசமான துறைகளில் கூட இவங்களுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு அதிகம். துர்க்கைய மனசுல நினைச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா சதயம் நட்சத்திரக்காரங்ககிட்ட இருக்கிற அந்த தனித்துவமான மன உறுதியும் கற்பனை சக்தியும் அவங்கள பல துறைகள்ல சாதிக்க வைக்கும்னு சொல்லலாம்.